உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க தெரிஞ்சு பண்றீங்களா தெரியாம பண்றீங்களானே தெரியல. நீங்க என்னைக்காச்சும் உங்க அம்மா கிட்ட உங்களை பத்தி கேட்டிருக்கீங்களா? வாட்? இல்ல, ஐ மீன் சாரி. என்னைக்காவது அவங்க உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட பத்தி ஏதாவது கேட்டிருக்காங்களா? சீரியஸா நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலங்க. நான் எதுக்குங்க இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்? அவங்க தான் என்னோட அம்மா அப்பா. நான் தான் அவங்களுக்கு ஒரே பொண்ணு. இத்தனை வருஷமா இல்லாத ஒண்ணு புதுசா நீங்க தான் இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஏய், யாரா அது? என்னோட ப்ராப்பர்ட்டிக்குள்ள என்னோட பெர்மிஷன் இல்லாம நுழைஞ்சது? அண்ணே, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட இடத்துல நீ காலடி எடுத்து வச்சிருப்ப? ஏய், உன்னெல்லாம் என்ன பண்ற பாடுறா. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அஞ்சலி. இவன் ஒரு காமெடி பீஸ் தான். நான் இவனை டீல் பண்ணிக்கிறேன். என்னடா வீட்டுக்கு வந்து வாங்கினதெல்லாம் பத்தாதா? திரும்ப மெஸ்ஸுக்கும் வந்திருக்க. என்ன ஏதாவது வேணுமா? ஆனா இந்த தடவை உயிர் பிச்சையெல்லாம் கொடுக்க மாட்டேன், பாத்துக்கோ. ஹேய், பஞ்செல்லாம் நல்லதா இருந்ததுனால. ஆனா அதை என் இடத்துல நின்னு நீ பேசக்கூடாது. மரியாதையா வெளியே போயிடு, இல்ல கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளிடுவேன். டேய், வந்ததுல இருந்து இது ஏன் இடம்னு சொல்லிட்டு இருக்கியே. இது தமயந்தியோட இடம். அவகிட்ட நான் தான் ஒப்படைச்சேன். அப்புறம் எப்படி இது உன் இடம் ஆகும்? ஹேய், அதெல்லாம் பழைய கதைடா. தமயந்தி மெஸ்ஸ என்கிட்ட விக்கிறேன்னு கையெழுத்து போட்ட பேப்பர் என்கிட்ட இருக்கு. உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. டேய், விக்கிறேன்னு சொல்லி தானே கையெழுத்து போட்டிருக்கா. இன்னும் விக்கல. போடா, போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு போ. ஹேய், அவசரப்படாதடா, முழுசா கேளு. தமயந்தி மெஸ்ஸ விக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டப்பவே நான் அவ அக்கௌண்ட்டுக்கு 2 கோடி பணம் அனுப்பிட்டேன். சட்டப்படி தமயந்தி இந்த மெஸ்ஸை வித்துட்டதா கணக்கு வரும். அதனால உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. டேய், நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு இந்த ஊருக்கே தெரியும். மறுபடியும் உன்னோட ஃபோர்ஜரி வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஏய், யார பத்திர ஃபோர்ஜரின்னு சொல்ற? ஏய், முதல்ல என் இடத்தை விட்டு வெளியே போடா. ஏய், என்ன அடிச்சன் வையே, அப்படியே போய் சேர்ந்துருவேன். தமயந்தி இல்லனதோ அவ பேரை சொல்லி மெஸ் ஆட்டே போலான்னு பாக்குறியா? தமயந்தி இறக்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்களை என்கிட்ட சொல்லிட்டு தான் இறந்திருக்கா. அதுல மெஸ்ஸ உங்ககிட்ட வித்துறதா என்கிட்ட சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்ல, இதோ நிக்கிறாங்க பாரு, இவங்க தான் தமயந்தியோட தங்கச்சி. இவங்களுக்கு தான் இந்த மெஸ்ஸோட மொத்த உரிமையும் போய் சேர போகுது. அதனால நீ என்ன திட்டம் போட்டாலும் அது பலிக்கவே பலிக்காது. என்னடா புதுசா கதை விட்டுக்கிட்டு இருக்க? தமயந்திக்கு ஏதுடா தங்கச்சி? ஏய், சும்மா இந்த மாதிரி பொய் கதையெல்லாம் சொல்லி என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? நீ என்ன கதை விட்டாலும் சரிடா, இந்த இடம் எனக்கு தான் சொந்தம். இந்த பில்டிங்கை இடிச்சு தரமட்டமாக்கி பெரிய ரெஸ்டாரண்ட் கட்டி காட்டல. ஏய், நான் ஏஜிஆர் இல்லடா. மா, நீ யாரு என்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனாலும் சொல்றேன், இவனெல்லாம் நம்பவே நம்பாத. இதே மெஸ்ல தமயந்திய ஆளை வச்சு போட்டு தள்ளினதே இவன் தான். அதனால இவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஓடா.
பார்வதி மாப்பிள வாங்க மாப்பிள வாங்க தம்பி. தம்பி யார் இந்த பொண்ணு? அம்மா யாரும் தெரியலையா? இவ்வளோ வருஷமா நீங்களும் தமயந்தியும் யாரை தேடிட்டு இருந்தீங்களோ அந்த அஞ்சலி தாமா இவங்க. ஆ, ஆ, ஆ. நீ அஞ்சலியா? தமயந்தியோட தங்கச்சியா? என் கண்ணையே என்னால நம்ப முடியல. சித்தி என் செல்லம். பார்வதி சித்தி என்ன சொல்ற? நம்ம அன்னபூரணி மகளா? துபாயில இருக்கான்னு சொன்னியே, அவளா இது? ஆமா சித்தி, தமயந்திதா தம்பி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிருக்கா. அப்பதான் தம்பி என்கிட்ட இந்த விஷயத்த வந்து கேட்டுச்சு. நானும் தெரிஞ்ச விவரத்தை எல்லாம் சொன்னேன். ஆனா வெறும் பேரை மட்டும் வச்சு அஞ்சலியை கண்டுபிடிச்சிட்டாரு. தமயந்திய பாத்தியா? ஏதோ ஒரு வகையில முன்னாடி அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. பாத்தியா, தங்கச்சியை பத்தி தம்பி கிட்ட பேச இருக்கா. அம்மா என்னாச்சுமா? டேய், யார் வந்திருக்கான்னு பாருடா. ஏய், என்னடி தமயந்தியோட தங்கச்சிய கண்டுபிடிச்சிட்டான் போலயே. அம்மா யாருமா இவங்க? தமயந்தியோட தங்கச்சி. என்னம்மா சொல்றீங்க? உன் அக்காடா. பாத்தீங்களா, இவங்க தான் உங்களோட உண்மையான குடும்பம். இது உங்க பெரியம்மா, இவங்க தான் உங்களோட பாட்டி. நான் தான். சித்தி, தங்கச்சி, தம்பி, உங்களுக்கு எல்லா உறவுகளும் இருக்காங்க. என்ன ஒண்ணு, உங்களுக்குள்ள இவங்களெல்லாம் அடையாளம் கண்டுபிடிக்கணுன்ற எண்ணம் வரவே இல்லை. அதனால்தான் இன்னும் எதுவுமே கனெக்ட் ஆகாம இருக்கீங்க. ஐயோ கடவுளே, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? என்னோட அப்பா அம்மாலாம் துபாயில உயிரோட தான் இருக்காங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.